நீங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஆனா உங்களுக்கான வாய்ப்பு அமையல நான் நினைக்கிறேன். அது உண்மைதானே சார்? ஆமா, அது உண்மைதான். ஏன்னா நானும் ரொம்ப நாள் அது கேப் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கதைகள் தான் செலக்ட் பண்ணோன்னு ஒரு உறுதியோடு இருந்தேன். ஸோ அந்த உறுதி தான் எனக்கு. அண்ட் 2023 எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வேற எந்த டைரக்டரும் அந்த நோக்கத்தில் பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். ஈவன் ரவிவர்மன் சாரும் திங்க் பண்ணாரு. ஸோ அவங்க திங்க் பண்ணது அது நல்லதா போச்சு. இன்சைட் கேள்விப்பட்ட நீங்க ஏதோ ஒரு அடுத்த படம் டைரக்ட் பண்ணும்போது நீங்க நடிக்க போறீங்க அப்படின்னு. ஹீரோ விட வில்லனுக்கு தான் நல்ல மவுஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். ஏன்னா ஃபைனல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து ஒரு நடிகர், அதை தாண்டி வந்து ஒரு நல்ல மனிதர், ஜிதன் ரவி சார் இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். நாஸ்டாலஜியா இருக்குது. ஒரு 2004-05ல நான் வந்து ஸ்கூல் போகும்போது நீங்க வந்து ஒரு மலைக்கு பின்னாடி, இந்த காட்டுக்கு பின்னாடி ஜிதன் படத்தோட போஸ்டர் பார்த்தது. அப்படியே ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு சினிமா வந்து மறுபடியும் உங்களை கொண்டு வந்து தெரியும். எப்படி இருந்துச்சு சார் இந்த 20 இயர்ஸ் சினிமாவில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். எனக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கு 20 இயர்ஸ் இன்னைக்கு ஆயிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 20 இயர்ஸ் சினி ஃபீல்டில் இருக்குது. ஸோ மேலும் மேலும் இப்படியே கண்டினியூ பண்ணணுன்னு, மறுபடியும் இப்படியே சப்போர்ட்டோடு நான் கண்டினியூ பண்ணணுன்னு வேண்டிக்கிறேன். அண்டு ஆஃப்டர் 20 இயர்ஸ் மறுபடியும் அதே காட்டு நீங்கள் எப்படி ஜித்தன் பார்த்தீங்களோ இதே படம் ரூட் நம்பர் 17 ஃபுல் காட்டில் தான் ஃபுல் ஷூட் பண்ணியிருக்கோம். 90% வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். சார், எனக்கு வந்து உங்களை ஒரு ஆக்டராக பார்க்கும்போது நிறைய எப்பவுமே வந்து ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, எங்கேருந்து வரமோ அது கூட சில நேரங்கள் இது. நீங்கள் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஆனால் உங்களுக்கான வாய்ப்பு அமையல நான் நினைக்கிறேன். அது உண்மைதானே சார்? ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா நானும் ரொம்ப நாள் அது யோசிச்சுன்னு இருந்தேன். நான் ஆர்டிஸ்ட்டு நடிப்பில் தான் சரியில்லையான்னு அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுருந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. செலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் தான் என்ன ரொம்ப. முதல் படம் தமிழ்ல வந்து மிகப்பெரிய ஹிட், உங்களுக்கும் பெரிய பேரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்கடுத்த அந்த கதைகள்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலையோ? கதைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணல. நான் அந்த டைமில் கதைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு ஒரு நல்ல ரேஞ்ச்லேயே நான் இருந்திருப்பேன். ஸோ என்னோட மிஸ்டேக் தான். ஸோ அதை உணர்ந்துட்டேன்னா, ஸோ இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு. ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு எவ்வளோ கேப் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கதைகள் தான் செலக்ட் பண்ணோன்னு ஒரு உறுதியோடு இருந்தேன். ஸோ அந்த உறுதி தான் எனக்கு ஃபரானா வந்து கொடுத்தது. ஸோ ஃபரானாவும் கொடுத்தது, அண்ட் ஜப்பானும் கொடுத்தது, அண்ட் நெக்ஸ்ட் இதுவும் கொடுக்க போகுதுன்னு நான் எனக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இந்த படம், இந்த லுக் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் படங்கள், இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போதும் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எப்பயுமே ஒரு நெகட்டிவ் ஷேட், அதாவது ஒரு கிரே சைடு இருக்க ரோலை வந்து நீங்க நல்லாவே பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இது வந்து இந்த ரோல் வந்து எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தது? இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலி. ஏன்னா படம் ஃபுல்லாக கத்தணும், அந்த கிரே ஷேட் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். எதிரில் இருக்கிறவங்க இந்த பார்த்தவொடனே உச்சா போன பேண்ட்ல அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கணும்னு டைரக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக நான் ஃபுல்லு ஒர்க் அவுட் பண்ணி இதுக்காகவே, அண்டு நல்ல டெரராக மீன்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு கார்டில் ஒரு ஆள் இருந்துதான் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு ஆளுன்னு அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மேன் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி மீன்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே டெரராக இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு லுக்கு ரெடி பண்ணி அதுதான் இந்த லுக்கை ரெடி பண்ணி வச்சேன். இது 2-3 லுக் இருக்கு. நீங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கீங்க. இந்த படத்துல வந்து இப்போ ஜிதன் ரமேஷ் அவர்கள் நடிகரா வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதை தாண்டி பிசிக்கலா நிறைய கோத்ரூ பண்ண வேண்டியது அந்த படத்துக்காக. நீங்க ஃபிசிக்கலாக ஏன்னா ஃபுல்லாகவே ரோப்பில் தான், அங்கே ஒரு குகைக்குள்ளே தான் ஒரு செட்டு ஃபுல்லாகவே, அங்கே தான் நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு 22 days. அது ஃபிசிக்கலாக இருந்தால் தான் நாங்கள் இறங்க முடியும். ஏன்னா ரோப்பை வச்சு தான் கீழே இறங்கணும், அங்கே ஏணியெல்லாம் வைக்கவே முடியாது. மேலே ஏறணுனாலும் ரோப்பை வச்சு தான் நம்ம மேலே ஏறணும். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ஏறணும். மீன்ஸ் எவ்வளோ நாளும் அந்த ஃபைட்டர்ஸே பாவம் தூக்கி டயர்டாக இருப்பாங்க. ஸோ நாம வேலை நம்ம இது சப்போர்ட்டே தேவையில்லை, நாமளே ஏறிவிடும், நாமளே இறங்கிவிடும். எதுக்கு அவங்களெல்லாம் டெய்லி கஷ்டப்படுது? ஏன்னா அட்லீஸ்ட் 70 பேர் அவங்க கீழே இருக்கணும். சப்போஸ் அங்கே இருக்க லீடர் தான் இருந்ததுன்னா. ஏன்னா அவ்வளோ பெரிய 5000 square feet இது செட்டு வந்து அந்த குகையில் அவங்க செட்டு போட்டிருந்தோம். ஸோ டெய்லி 22 days இப்படி தான் டெய்லி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ 20 வருஷங்கள் சினிமாவில் கடந்துட்டீங்க. சினிமாவில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க. தாண்டி இப்போ அடுத்த வர ஒரு 10 வருஷம், இப்போ எல்லாருமே ஒரு 10 வருஷம் கூட இருப்போம். அடுத்த 10 வருஷத்துல உங்களை ஆக்டரா நாங்கள் எங்கே பார்க்கலாம்? நிறைய முதல்ல படங்கள்
கண்டிப்பா நிறைய படங்கள்ல பார்ப்பீங்க, அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மறுபடியும் இந்த இயர்லயே எனக்கு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜப்பான், ஃபரானா அண்ட் ரூட் நம்பர் 17 வர 29th ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் 2023 எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு வேலை இருந்தது எனக்கு. ஸோ அதே மாதிரி 2024லும் எனக்கு இதே மாதிரி வேலை இருந்தால் அப்படிதான் வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி தான் வேலை பிஸியாகவே சுற்றணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் கண்டிப்பாக. ஸோ இன்னும் ஒரு அடுத்த வருஷத்துல ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய எஸ்டேட் பண்ணீங்களா? ஹீரோவா பண்ணிட்டோம், இந்த வில்லன் ரோலோ இதோ பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு எஸ்டேஷன் இருந்துச்சு. அப்படியெல்லாம் யாரும் ஒன்று கேட்கவே இல்லை. யாருமே கேட்கவே இல்லை. ஏன்னா பண்றீங்கன்னா பண்ணலாம், அது ஓகே. யாருமே அந்த வந்து ஏன்னா நீங்க பண்ண அந்த ஃபரானா ரோலா இருக்கட்டும், இல்ல வந்து ஜப்பான்ல நீங்க பண்ண ரோலா இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப கன்விக்டடா அது அழகாவே இருந்தது. ஏன் இவர் வந்து படங்கள் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. சார், வேற எந்த டைரக்டரும் அந்த நோக்கத்துல பார்க்கலன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ராஜ்முருகன் சார் தான் அந்த நோக்கத்துல பார்த்து ஓகே இவர் வில்லனுக்கு கரெக்டா செட் ஆகும். அண்ட் ஈவன் ரவிவர்மன் சாரும் திங்க் பண்ணாரு. ஓகே. ஸோ அவங்க திங்க் பண்ணது அது நல்லதா ஒரு போச்சு. இன்சைட் கேள்விப்பட்ட நீங்க ஏதோ ஒரு அடுத்த படம் டைரக்ட் பண்ணும்போது நீங்க நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, அவர் சொன்னார் அடுத்த படத்துல இந்த ரோலை பார்த்துட்டு, என் கேரக்டரை பார்த்து, என் நடிப்பை பார்த்து கண்டிப்பா நீங்க அடுத்த படத்துல நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன், நீங்க தான் நடிக்கிறீங்க அந்த கேரக்டர்னு அவர் டைரக்ஷன் பண்ண போறாரு. ஸோ அந்த படத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து நிறைய ஹீரோ வில்லன் நிறைய குணச்சித்திர வேடங்கள் லைக் ஒரு படத்துல போய் சப்போர்ட்டிங் ரோல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது எந்த ரோல்? ஹீரோ தானே. எனக்கு இப்போ வில்லனா பண்ணது வில்லன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா ஹீரோனா ரொம்ப நிறைய டைலாக் பேச வேண்டியதா இருக்கு, நிறைய ரொமான்ஸ், நிறைய டான்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் இல்ல. வில்லன்னா கத்துனோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஹீரோ விட வில்லனுக்கு தான் நல்ல மவுஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா கேட்டீங்கன்னா இப்பதான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன், ஏன்னா ஓப்பனிங் சீன்னால ஹீரோவை விட வில்லனை தான் கெத்தா காட்டுவாங்க, மாசா காட்டுவாங்க. அது ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டரு அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் காரு, இல்லாட்டி பெரிய பெரிய இது பெரிய பெரிய பங்களா, காஸ்டியூம்ஸ் நல்லா போடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இருந்ததுன்னா வெறும் லுக்கிலேயே நம்ம இப்படி பார்த்தா தூக்கிட்டு போயிடுவாங்க நம்ம ஆளு. நாம போய் தூக்கி வெட்டணும்னு எதுவுமே இல்லை. கஷ்டம் எதுக்கு பண்ணணும், வில்லனாவே பண்ணா நல்லது. மரத்துக்கு பின்னாடி சுத்தணும், அதெல்லாம் எதுக்கு? வில்லனாவே நல்லதா சார். எனக்கு என்னவோ தமிழ் சினிமால வந்து ஒரு பெரிய வில்லனுக்கான ஒரு தேக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய படங்களுக்கு வில்லன், அதாவது பெரிய பெரிய ஹீரோஸோட படத்துக்கு வில்லன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு தோணுது. நீங்க அந்த வில்லன் ஜோன்லயுமே நிறைய ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இனிமேல் கண்டிப்பா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அப்ரோச் பண்ணாலும் நல்லா சப்போஸ் எனக்கு சூட்டபிளா இருந்ததுன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன். பிக் பாஸ் பாக்குறீங்களா முதல்ல? ஏன் சீசனே பார்த்தது இல்ல. பிக் பாஸ் இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜெயிச்சுலாம் வெளியே வராங்க. இப்போ ஜெயிச்சவங்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல இருந்தவங்க கூட இப்போ நீங்க உள்ள இருந்தீங்க, 70 days மேல இருந்தீங்க, நீங்க இப்ப அடுத்தடுத்து படம் பண்ணாரு. ஆனா ஜெயிச்சவங்க யாருமே படமே பண்ண மாட்டாங்க சார். அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஜெயிச்சவங்களுக்கு ஏன் படமே வாய்ப்பே வர மாட்டேங்குது. எல்லாரும் அது ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் பாக்குறாங்க தவிர்த்து அவங்களோட அது இது மறந்துடுறாங்க. மன்னிதா பேமா இது என்னதுன்னு தெரியல அவனுக்கு. கண்டதும் பேசுறாங்க, கண்டதும் கத்தி பேசுறாங்க. மனசுக்குள்ளார அவங்களுக்கு எல்லாரும் போய் ஃபுல்லாவே திட்டில் தான்டா இருந்தான், சண்டை தாண்டா போட்டுருந்தான். இப்போ நான் வந்து சைலண்டா இருந்தேன். இப்போ பாருங்க, டீசெண்டா போயிட்டு டீசெண்டா வந்துட்டாரு. எவ்வளவு பேர் இவர் நினைச்சிருந்தாருன்னா எல்லாரையும் போட்டு தாக்கி இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து தான் வந்திருந்தாரு. மற்றவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இண்டஸ்ட்ரியில தெரிஞ்சவங்க கூட இல்லை, இவ்வளவு சண்டை போடுறாங்க, யாரா இவங்கெல்லாம் அப்படின்னு தோணுச்சு. அப்பா படம் பார்த்தாரா? அவர் என்ன சொன்னாரு? ஏன்னா அவர் வந்து அப்பா இன்னும் பார்க்கல, இன்னும் ப்ரிவியூ எப்போ போடுறோமோ அப்போதான். அவர் எவ்வளவு ப்ரௌடா வந்து ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க இந்த படம் பார்த்து? கண்டிப்பா வரனாலே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாரு. ஆமா, அண்ட் ஜப்பான்லயும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா இதை பார்த்தானா இன்னும் ரொம்ப பெருசா ப்ரௌடா. இப்போ வந்து தமிழ் சினிமால வந்து நிறைய படங்கள், அதாவது சின்ன சின்ன படங்கள் வெற்றி அடையுது. உங்க படம் 29ஆம் தேதி தியேட்டருக்கு வருது. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன படங்கள் ஜெயிச்சிருக்கு. இந்த படம் மக்கள் ஏன் வந்து தியேட்டர்ல பார்க்க? புது முயற்சி பண்ணியிருக்கோம் இந்த படத்துல. நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்கும். அண்ட் லொக்கேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த படத்துலயும் காட்டாத மாதிரி இந்த படத்துல ஃபாரஸ்ட் லொகேஷன் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து கொடுத்ததா இதுல நல்ல அழகா மீன்ஸ் ஃபாரஸ்ட்ல என்ன தேவையோ அவ்வளோ அழகான செட்டு போட்டிருந்தாரு. திரும்ப என்னை காட்டுல பார்ப்பீங்க. அண்ட் மெயினா மியூசிக் டைரக்டர் வந்து ஹவுஸ் பெச்சன் சார், லெஜெண்ட் அவரு. அண்டு
நீங்கள் விஷுவலைஸும் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காகியே இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா நடிப்பு உங்களுக்கு ஒரு அம்மா சாங் வர அம்மா சாங் வேறு இருக்குது. அது ரொம்ப நல்ல மெலோடியஸாக சாங் போட்டிருந்தாரு. மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எல்லாரும் பார்த்தோன்னே திக்குன்னு அப்படியே ஹார்ட் பீட்டு இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் கஷ்டப்பட்டிருக்கோம் ஃபுல்லாக. ரொம்ப நன்றி. அடுத்த வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வருஷம் எவ்வளோ பிஸியாக இருந்தீங்களோ அதே அளவுக்கு அடுத்த வருஷமும் பிஸியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.